ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ தமிழ்நாடு அரசு துறையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு லாஸ்ட் டேட் பண்ணுற முழு தகவலும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் மாதிரி ஒரு பெல் ஐக்கன் வர டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேர்ந்துடும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்ற இதில் தான் வந்து, அதாவது சென்னை கார்ப்பரேஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ டோட்டலாகவே வந்து 309, அதாவது 309 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக், இது மாதிரி ஒரு 22 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Jan 5 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் 22 போஸ்ட்டுக்கு வந்து இந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 பொசிஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எவ்வளோ போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 309 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அண்டு எவ்வளோ சேல்ரி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு போஸ்டிங்க்கும், அதாவது ஒரு பொசிஷனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10th டிகிரி முடிச்சிருக்கிறது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரி முடிச்சிருந்தால் அதுக்கு சில போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பியாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நேர்லேயோ இல்லை தபால் மூலியமாகவோ Jan 5 வந்து அவங்க கைக்கு போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கப்படும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே அவங்க கொடுத்துருக்க கட் ஆஃப் டைமுக்கு மேலே நேர்லேயோ இல்லைனா தபால் மூலியமாகவோ போய் சேர்ந்ததுன்னா அது வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கைக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்குபேஷ்னல் தெரபிஸ்ட் அப்படின்ற பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து ஆக்குபேஷன் தெரப்பியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஸோ நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதே மல்டி பர்பஸ் ஒர்க்கர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க, 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றா வந்து வேரி ஆகும். இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 46 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்து டைப்பிங் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸுன்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. 11 months மட்டும்தான் வந்து இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், அதாவது டெம்பரரி பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பர் பர்சன் வந்து ஒரு போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் நீங்கள் எலிஜிபிள், என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு போஸ்டிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ நீங்கள் வந்து 3 போஸ்டிங்க்கு எலிஜிபிள், நான் 3 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் தனித்தனியாக சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஆளுங்களான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பியூர்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு எதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ணி அனுப்பணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்துன்னு சொல்லிட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் நீங்கள் அட்டாச் பண்ண இந்த ஜெராக்ஸ் காப்பீஸோட ஒரிஜினல் வந்து இன்டர்வியூ அப்போ கொண்டு போகணும், அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க இதில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் தனித்தனியாக அவங்க கேட்டிருக்க ஜெராக்ஸ் காப்பி எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மோடையும் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. வெறும் இந்த 2 ப்ரொசீஜர் மட்டும்தான் we are going to follow சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட்டும் என்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Jan 5 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20th டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.